இன்னைக்கு வந்து எப்பவும் ரெகுலர் அப்டேட்டில் கரூர் டிஎன்டி கார்ஸில் இருக்குங்க. கரூர் டிஎன்டி ட்ரஸ்ட் அண்ட் ட்ரைவ் கார் ஷோரூமில் இருக்கேன். உங்களுக்கு ரெகுலரான சப்ஸ்கிரைபரில் தெரியும், புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். கரூரில் ஒரு பெஸ்ட்டான கார்களை வந்து தேடி அலையாமல் ஒரு நல்ல கார்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பர்சனலாக சொல்கிறேன்னா ஒரு பெஸ்ட்டு ஷோரூம் தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா கார்கள் இருக்குது. இயானு, அல்டோ ரேஞ்சில் இந்த கார்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி செடான் டைப்பும் பாருங்களேன், இந்த சைடில் நிறையா இருக்கும். ஆம்யோ ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஸ்விஃப்ட் ஆட்டோமேட்டிக் இருக்குது. இது இல்லாமல் பர்சனலாக சொல்ல போனோம்னா மகேந்திரா சைலோ நிறைய பேர் தெரியுங்க. ஒரு நல்ல கார்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃப்ரீயான கார் 2-3 கார் இருக்குது. இங்கே ஒரு சைலோ இருக்குது, அந்த சைடில் ஒரு சைலோ இருக்குது. அதே மாதிரி டஸ்டர் 2 இருக்குது. i20 எக்கச்சக்கமான i20ங்க. இந்த டைப் i20யும் ஸ்விஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஷேப்பில் இருக்குது, ஓல்டு ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரியான கார்கள் நிறைய கார்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். டிஎன்டி கார்ஸுடைய ஓனர் அண்ட் டேப் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் கேட்கலாம். வாங்க, அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து ஒரு Volkswagenல ஆம்யோ. வண்டி நம்பர் என்னென்ன அசத்திப்பட்டி இல்லைங்க, ஃபேன்சி நம்பர் இருக்கு. ஃபேன்சி நம்பர்னா 6555. ஆமா, 2016 மாடல்னா. ஓகே, 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இது ஆட்டோமேட்டிக். 98,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ்லயே இருக்குங்கண்ணா. இதுவுமே பாடி லைன் பாருங்க, ரொம்ப நீட்டா இருக்கும். எங்கேயுமே ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லாம ரொம்ப கிளீனா இருக்கும். சீட் கவர்ஸா இருக்கட்டும், இன்டீரியர்ஸ் பாருங்க, பயங்கர லக்ஸரியா போட்டுருக்காங்க சீட் கவர்ஸ்லாம். பாடி வெயிட் பயங்கர வெயிட்னா. ஆமா, நல்லா இருக்கும், நல்லா சேஃப்டியா இருக்கும். லேடிஸ்க்கு ஆட்டோமேட்டிக் தேடுறவங்க இது எடுக்கலாம். ஃபுல் ஆப்ஷன் வர வண்டி தானா. ஹைலைன் வேரியன்ட், டீசல், டுவல் ஏர் பேக் வந்துரும். கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், டச் ஸ்கிரீன்ல வந்துரும். டீசல்லாம் ஒரு 24 கொடுக்குமா? மேனுவலா இருந்தா ஒரு 22 கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் 18 குறையாது. 18 to 20 வரைக்கும் சாலிடா மைலேஜ் கிடைக்கும். 18 வந்து கேரண்டீடா சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. 18ங்கிறது கன்ஃபார்ம். 18 சாலிடா கிடைக்கும். 18 to 20 வரைக்கும் தாராளமா கிடைக்கும். அதுக்கு மேல ஓட்டர் டிரைவ் பொறுத்து தான் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க ஓட்டர் ஹேண்ட்லிங் ஏற்ற மாதிரி மைலேஜ் மாறும். டயர்ஸ்மே 4 டயர்ஸ் புது டயர்ஸ் தானே போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 4,75,000 ரூபாய் கேட்கறோம். பிரைஸ் ஃபிக்ஸ் இல்ல, இல்லை நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஓகே, இன்ஜின் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்ஜினா இருக்கட்டும், கியர் ஷிஃப்டிங்கா இருக்கட்டும், 7 கியர் பாக்ஸ் வர டைப், 7 ஸ்பீட் கியர் வர டைப். ஓகே, ஹை ஸ்பீட் மேனுவல் டீசல். ஆமா. அடுத்து எல்லாருமே ரொம்ப அதிகமா ஒரு செடான் வண்டியில அதிகமா கேட்கக்கூடிய வண்டிங்கன்னா எப்பவுமே கேட்பாங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு ஃபோன் வருதுனாலே இந்த வண்டி இருக்கான்னு கேட்பாங்க முக்கியமா. அந்த மாதிரி வண்டி 2016 மாடல் மாருதி ஷிஃப்ட் டிசையர்ல VXIல ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்கண்ணா. ஓகே, 2 ஏர் பேக் ABS வர டைப். ரொம்ப சூப்பரா இருக்கும். பாடி லைன் காட்டிருங்களேன். வெறும் 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. ஷோரூம் சர்வீஸ்லேயே தான் இருக்கு. ரொம்ப நீட்டா இருக்கு. இந்த மாதிரி கலர் காரை பார்க்கல, மார்க்கெட் ரொம்ப வாண்டடானது. அதெல்லாம் பேசிக்கா கலர் நல்லா இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த காரை பார்க்கல. சீட் கவர்லாம் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு, நல்லா இருக்கு. மற்றபடி இன்ஜின் பெட்ரோல் வண்டி தானே, நல்லா இருக்கு. பெட்ரோல் வண்டிங்கறனால இன்ஜின். ஆனா இன்ஜின் வந்துட்டு நீங்க கஸ்டமர் வீடியோ பாக்குற கஸ்டமர் வண்டி வேணும்னா நேர்ல வாங்க, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஒரு எலக்ட்ரிக் வண்டி எப்படி சவுண்ட் வருமோ அந்த அளவுக்கு அவ்வளவு மைன்யூட்டா மைனரா சவுண்ட் கேக்குது. வாவ், இங்க இருக்க ஃபேன் ஒண்ணா கூட சவுண்ட் கேக்குதுன்னா அந்த அளவுக்கு அந்த சவுண்ட் கூட இல்ல, அவ்வளவு நீட்டா மைல்டா மைன்யூட்டா கேக்குது. இன்ஜினோட கண்டிஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கு. டயர்ஸ்னாலுமே புது டயர்ஸ் தானா. 90% கண்டிஷன் சூப்பரா இருக்கு. ஒரு 40,000 கிலோமீட்டர் தாராளமா டயர் ஓடும். இன்சூரன்ஸ் டிரைவ்ல இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பரான வண்டி. எலக்ட்ரிக்கல் மோட்டரைஸ்டு மிரர் வந்துரும். சேஃப்டி ஆப்ஷன் 2 ஏர் பேக் வந்துரும், ABS வந்துரும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல குறைச்சி வச்சீங்கனால ஒரு 5.5 லட்சம் ரூபாய், 5 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி இல்லைன்னா வெறும் 5,10,000 ரூபாய் கேட்கறோம். அதுவுமே ஃபிக்ஸ்ட் இல்லை, அதை நெகோஷியபிள் பண்ணி தரலாம். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து வண்டி பாருங்க. வண்டி அவ்வளோ சூப்பரா இருக்கு. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 35,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். அதே மாதிரி இந்த வண்டிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி இஷ்யூ பண்ணிடலாம். ஓகே, ஒரு 6 மந்த்ஸ்க்கு வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா வண்டி வேணாம்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு வண்டியோட இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெட்ரோல் நாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வண்டி சுத்தமாக நாய்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ஓகேண்ணா. அடுத்துமே ஒரு i20 தான் கொண்டு வந்துருக்கோம்னா. 2017 மாடல், ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு. வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்கும். பாடி லைன் பாருங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். எந்த ஒரு சின்ன பீஸ் கூட ரீபெயிண்ட் ஆகாத வண்டி, ரொம்ப நீட்டாக இருக்கும். டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். சீட் கவர்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக போட்டிருக்காங்க.
ரெட்டுக்கு உள்ள பாத்தீங்கன்னா க்ரீம் கலர் மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் கலர் மாதிரி போட்டிருக்காங்க சீட் கவர்ஸ். நல்லா ரொம்ப நீட்டா இருக்கும். டியூவல் ஏர் பேக் வந்துரும். ஆண்ட்ராய்டு 9 இன்ச்ல ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஏசியோட கண்டிஷன் சூப்பரா இருக்குங்கண்ணா. ரியர் ஏசி வெண்ட் வந்துரும். டயர்னாலுமே அதே மாதிரி ஒரு 80% கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. எலக்ட்ரிக்கல் ஓஆர்விஎம் மிரர்ஸ் வந்துரும். ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைண்ணா. ரொம்ப நீட்டா இருக்கு. இந்த வண்டிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 months நம்மளால வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணி தர முடியும். சுத்தி காட்டிருங்க. ஹேண்டில் க்ரூம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டி பாடி லைன் பார்க்க வண்டி நல்லா இருக்குண்ணே, தெளிவா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5,60,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸட் இல்லை, அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். வண்டி i20 தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணுங்க. வண்டி அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ப்ளஸ் வாரண்டி ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணி தர முடியும். பெட்ரோல் தானே? பெட்ரோல் தான். ஓகே. பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில சாண்ட்ரோ. இதுவுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு சாண்ட்ரோ காட்டியிருந்தோம். ஆமாம். இது 14 மாடல் தான். 2014 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு. வண்டி ஓவரால் ஓடி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்லேயே இருக்கு. டயர் கண்டிஷன்லாம் காட்டுங்கண்ணா. டயர்லாம் சூப்பராக இருக்கு. வண்டி அந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. இன்டீரியர் பாருங்க, சீட் கவர்ஸ், ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கண்ணா. கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குங்கண்ணா. சாண்ட்ரோ ரீசன்ட் டேஸ்ல ஒரு நல்ல வண்டியே கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. தெளிவான வண்டி கிடைக்க மாட்டேங்குது. நம்ம இருக்க 2 வண்டியுமே ரொம்ப சொட்டை, பெயிண்ட் பேட்னஸ், ரீப்ளேஸ்மெண்ட் இந்த இது இன்னும் பாலிஷே போடல. பாலிஷ் போடாம வண்டி நல்லா இருக்கு. இன்னும் பாலிஷ் போட்டோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த டோர் ஓபன் பண்ணுங்க சவுண்ட் அடுத்த மாதிரி இது இந்த அதே மாதிரி மைலேஜும் பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ஒரு 17 to 18 கிடைக்கும்னா தாராளமா கிடைக்கும். மெயின்டெனன்ஸே இருக்காதுங்கண்ணா. ஹைட்டா இருக்கவங்க ஓட்டிக்கிறதுக்கு, குண்டா இருக்கவங்க ஓட்டிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2014 மாடல் ஜான்ரோஸ் ஜிங்க்ல GLS சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கன்னா இந்த வண்டி கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,88,000 கேட்குறோங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ் இல்லை, அதனால சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். வண்டி வேணும்னா ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 1.25 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாய்க்கு லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஒரு 75 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். நான் அடுத்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஸோ ஒன்று பார்க்க போகிறோம்னா 2021 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. காட்டுங்களா, வண்டி சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேன்சியான கலர்னு சொல்லலாம்ண்ணா. கலர்ல ஃபேன்சியான கலர். ஆமாண்ணா, வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. மேனுவல் தானே? என்னங்கண்ணா? மேனுவலா டீசலா? இது ஆட்டோமேட்டிக்ண்ணா. ஆட்டோமேட்டிக்கா? பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியோட இருக்கு. சிஎன்ஜியோட இருக்கா? ஆமாங்கண்ணா. இதுவுமே ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. ஓகே. ஆனா வண்டி பார்க்க சின்னதா இருக்குண்ணா. ஓட்டுறதுக்குலாம் நல்லா சூப்பரா இருக்கு. இன்ஜினோட கண்டிஷனு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. சீட் கவர்ஸ் புதுசா போட்டிருக்காங்க. நூடுல்ஸ் மேட், கட் மேட்டு. வண்டி பார்த்தா பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். 80% கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,55,000 கேட்குறோம். பிரைஸ் ஃபிக்ஸ் இல்லை, அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். அதே மாதிரி இந்த வண்டிக்குமே பாத்தீங்க அப்படின்னா 6 monthsலேருந்து 1 year நம்மளால வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணி தர முடியும். ஓகே, 1 வருஷம் வாரண்டி கொடுக்கலாம். 6 months to 1 year வாரண்டிங்கண்ணா. ஓகேங்க. ஃபைனான்ஸ் அதான் 35 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஒரு 30 ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஓகே. என்ன சொன்ன கஸ்டமர் வந்துட்டு கேட்குற ரெக்வஸ்ட் என்னன்னா ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டியை செக் பண்ணி பாருங்க. சொன்ன மாதிரி தான் வண்டி இருக்கும், அது எந்த மாற்றமும் இருக்காது. லோன் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி வாங்கி தரேன், 35 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோடனே 60,000 70,000 கொடுங்கன்ற மாதிரி சொல்ல மாட்டோம். ஆனால் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ரேஞ்சில் நான் பண்ணி தரேன் வச்சுக்கோங்க. அடுத்துமே வந்து ஷிஃப்ட் அப்படின்னாலே எப்பவுமே தனி மார்க்கெட்டே இருக்கும். தனியாக லவர்ஸுமே அதிகமாக இருப்பாங்க. ஷிஃப்ட் ஒரு யூஸ்ட் கார் வாங்கினாலே ஒரு ஷிஃப்ட் தாங்க வாங்கணும், பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வண்டி தான். 2017 மாடல் மாருதி ஷிஃப்ட் VXIல ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்கண்ணா. ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். 97,000 கிலோமீட்டர் லாஸ்ட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். 2 டியூவல் ஏர் பேக் வந்துருங்கண்ணா. ABS பிரேக்கிங் வந்துடும். கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்ஸு, மேட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு. பாடியுமே பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும். 17 பாடிக்கும் வண்டி நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கு. இந்த வண்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக வாரண்டி ப்ரொவைட் பண்ணிடலாம். 6 months வாரண்டி ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகேண்ணே. 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருந்தாலுமே வாரண்டி நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். 4 டயர்ஸுமே பாருங்க ஒரு 80% கண்டிஷனில் ஒரு 4,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கும் டயர்ஸ் போட்டு. அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு. வண்டியோட கண்டிஷனுமே சூப்பராக இருக்கு. ஷிஃப்ட் தான் வேணும், ஒரு சேஃப்டி ஆப்ஷனோட வேணும் அப்படின்னா ஏர் பேக் ABS எல்லாமே இருக்கு. ஓகேண்ணே. இந்த வண்டிக்குமே நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
4,85,000 தானே கேட்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸில் அது சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரலாம். எங்கே வேணாலும் செக் பண்ணுங்கள். 5 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டியே கிடையாது. 100% சொல்கிறேன். செக் பண்ணிட்டே வாங்க. ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் நம்மளால் பண்ணி தர முடியும். நான் அடுத்துமே திரும்ப ஒரு ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். 2016 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. இதுவுமே ஷோரூம் சர்வீஸ்லேயே இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்லேயே இருக்குது. இதுவுமே பாருங்கள், பாடி லைன் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஈவன் ஃப்ரண்ட் கிளாஸ் கூட மாறலண்ணா. அந்த மாதிரி தான் இருக்குது வண்டி. பெயிண்டிங்குமே அதே மாதிரி மேக்ஸிமம் கம்பெனி ஒரிஜினாலிட்டி பெயிண்டில் அப்படியே தான் இருக்குது. ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும். சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடுங்கண்ணா. ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தான். வண்டி அதனால ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இந்த வண்டிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி ஆப்ஷன் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும்ண்ணா. ஓகேண்ணா. 16 மாடலுக்கு 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் இந்த வண்டிக்கு நம்ம வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணி தரலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். இந்த வண்டிக்குமே ஒரு சேலஞ்சிங்கான ப்ரைஸ் தான் கேட்க போகிறோம். இதுவுமே நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 2016 மாடல் இருக்க வண்டி மினிமம் ஒரு 4,45 லட்ச ரூபா, 4,80 கம்மி வண்டி எங்கேயுமே சொல்லவே மாட்டாங்க ப்ரைஸிங்கு. நம்ம சொல்கிறது வெறும் 4,65,000 சொல்கிறோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக சொல்லலை. அதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள், வண்டி எடுத்துக்கலாம். ப்ளஸ் வாரண்டி ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணிடலாம். நான் அடுத்துமே ஒரு ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். 2019 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. 51,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஆட்டோமேட்டிக் விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். 56 வண்டி நம்பர். இவங்க போன வீடியோல வந்தாங்களா? என்னங்கண்ணா இந்த வண்டி போன வீடியோல வந்தாங்களா? போட்டுருந்தாங்கண்ணா. ஓகேண்ணே. இவங்க மட்டும் தான் போன வீடியோல வந்தவங்க இருக்காங்க. ஆமா, ஒரு வண்டி தான். 2 வண்டி இருக்குங்கண்ணா. லாஸ்ட் டைம் போட்ட அப்டேட்ல 2 வண்டி தான் பெண்டிங் இருக்கு. மற்ற எல்லா வண்டியும் முடிஞ்சு. இந்த வண்டிக்குமே நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கீர். ஆட்டோ கீர்னாலும் மைலேஜ் வந்து ஒரு 18 குறையாதுங்கண்ணா. அந்த அளவுக்கு சாலிடான மைலேஜ். பெட்ரோல் இப்போ வரது எல்லாமே 3 சிலிண்டர் ஆக்கிட்டாங்க. ஆமா, இது 4 சிலிண்டர். 4 சிலிண்டர்ல டீசலா பெட்ரோல்? பெட்ரோல் 4 சிலிண்டர். அப்பனா ஒரு நல்ல ஒரு பவர் கிடைக்கும். வண்டி எப்படி சொல்றதுன்னா ஒரு சிட்டி டிரைவுக்கு சூப்பரான வண்டினா. பிளஸ் ரீசேல் இருக்க பிராண்ட். எதுனே ரீசேல் இருக்க ஆமா வண்டி வந்து ரீசேல் இருக்க பிராண்ட்னு வெச்சுக்கோங்களேன். சுசுகில ஸ்விஃப்ட் டிசைர் அண்ட்னா இது தங்கத்துல போட்ட மாதிரி இப்போ எல்லாரும் எர்டிகா வேற லெவல். போட்ட காசை எடுத்தாச்சு 5 வருஷம் ஓட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவோட இருக்கு. இதுவுமே அதே மாதிரி ஃபுல் பாடி குரோம் கிட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கும் வண்டி. கலருமே ரொம்ப சூப்பரான கலர்னா. இன்னும் வெளியே உள்ள இருக்கிறதுக்கு வெளியே எடுத்து காட்டிங்கன்னா வண்டி செமையா இருக்கும். லைட்டிங்ல அதனால கம்மியா தெரியுமா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2019 மாடல் விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக்ல 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்குமே நம்ம இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிடலாம். கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5,35,000 கேட்கறோம்னா இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்ல எல்லாம் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இதுவுமே செக் பண்ணிட்டு வாங்க. 5 லட்சம் 5,45 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டியே கிடையாது. சாலிடா 30,000 இருந்து 50,000 கம்மியா தான் இந்த வண்டிக்கு நான் பிரைஸ் கோட் பண்றேன். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ்க்கு நான் எடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் கார் போலாம். நான் அடுத்துமே மாருதி ரெனால்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டஸ்டர் வண்டி தான் அதிகமா ரீசேல் இருக்கும். ஆமா, 2016 மாடல் ரெனால்ட் டஸ்டர் RXL சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் தான். 85 PS வண்டி. மைலேஜ்மே பாத்தீங்க அப்படின்னா 1,10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் தான். ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்லேயே இருக்கு. இன்டீரியர்ஸ் இதே மாதிரி இன்டீரியர்ஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். சீட் கவர்ஸா இருக்கட்டும், மேட்டு, மியூசிக் சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கலருமே ஒரு சூப்பரான கலர்னா. நார்மல் டஸ்டர்ல ப்ரௌன் நல்லா இருக்கும்பாங்க. ஆமா, இந்த ஜாவா ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கலருமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி கூட இதே கலர் ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆமா, ஒரே நாளில் கொடுத்துட்டு வந்த வண்டி. இந்த கலர்லாம் அட்டகாசமா இருக்கு, பயங்கரமா இருக்கும்ண்ணா வண்டி. டயர் பாயிண்ட்ஸுமே ஒரு 80% கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வேலையும் கிடையாது. சூப்பராக ஓட்டிட்டு போகலாம் அப்படியே. இந்த வண்டிக்கு நம்ம வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிடலாங்கண்ணா. 6 மந்த்ஸ்க்கு இன்ஜின் ப்ளஸ் கியர் பாக்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகேண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,95,000 கேட்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் அதெல்லாம் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம். ப்ரைஸ்ல வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துறமோ அந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி நான் எடுத்துறேங்க. அந்த வண்டி பார்த்துட்டோம்னா அதே மாதிரி இதுவும் 2 டஸ்டர் தான் பார்க்க போகிறோம். 2014 மாடல். அது 16 பார்த்தோம், அது 14 மாடல். ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குன்னா. RXE சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு. அலைவில்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டயர் பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% கண்டிஷனில் சூப்பராக இருக்கு. வண்டியோட கண்டிஷனுமே ஒயிட் கலர் தான். டஸ்ட்ல பெரும்பாலும் ஒயிட் கலரே பார்க்க முடியாது. ஆமா, ஒயிட் கலர் வண்டி நல்லா இருக்கு. சீட் கவர்ஸா இருக்கட்டும், மேட்லாம் பாருங்க ப்ளூ கலர்ல உள்ள ஃப்ளோர் மேட்டே பாருங்க வித்தியாசமா போட்டிருப்பாங்க. ப்ளூ கலர்ல போட்டிருப்பாங்க. அதானே எப்படி இது எல்லாமே. டோர் வண்டி ஓபன் பண்ணி பார்த்தாலே ரொம்ப நீட்டா இருக்கு மாதிரி. இங்க பார்க்கல டக்குன்னு ஒரு டாஷ் கேம் வந்துருங்கண்ணா.
ஓகே, இந்த வச்சிருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆடியோ சிஸ்டமோட குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங்கு, கிளச்சு, சஸ்பென்ஷனு எல்லாமே பக்காவாக இருக்குது. 97,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு வண்டி. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு டஸ்ட்டு தேடிட்டு இருக்காங்க, வண்டி நல்ல வண்டியாக வேணும்னா இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணுங்கள். வண்டி நல்லாயிருக்கும். கேட்கக்கூடிய ப்ரைஸுமே ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தானே கேட்க போகிறோம். 4,65,000 தான் கேட்கும். 2014 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன். இதே நீங்கள் ஒரு ஷிஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா சென்னை நம்பராக இருந்தாலுமே 4,5 லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுக்க முடியாது. டஸ்டர் பெரிய வண்டி, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்க வண்டி, ஆப்ஷன்ஸ் இருக்க வண்டி தான் கேட்க போகிறோம். 4,65,000 கேட்குறோம். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள், வண்டி எடுத்துக்கலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 1 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். பேலன்ஸ் லோன் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணி தரோம். மேக்ஸிமம் 10 ரூபா 3 வருஷம் லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம் நம்ம. நெக்ஸ்ட் கார்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஜைலோ தானே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஜைலோ பார்த்தோம், ரெண்டாவதாக ஒரு ஜைலோ பார்த்துடலாம். 2013 மாடல் E8 டாப் அண்ட் வேரியன்ட்டுங்கண்ணா. ஒரு சிங்கிள் 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. ரெகுலராக ஓடிட்டு இருக்க வண்டி தான். சீட் கவர்ஸுமே பாருங்க ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாங்க. டயர்ஸ் ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர் தான். வண்டி இதுவுமே பார்க்க நல்லா இருக்கானே, ரஸ்ட் ஃப்ரீயா? வண்டி எங்கேயுமே எதுவுமே ரஸ்ட் இருக்காதுங்கண்ணா. நான் சென்னை நம்பராக இருந்தாலும் ரஸ்ட் எதுவுமே இருக்காதுங்கண்ணா. எப்படி நீட்டாக செக் பண்ணி தான் எடுக்கிறோம். இன்னும் டேஷ் உடைய குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. மியூசிக் சிஸ்டம் அதே டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏசியோட கண்டிஷன் நல்லா இருக்குங்கண்ணா. இது என்ன இன்ஜின்? E8 ஈகிள் இன்ஜினுங்கண்ணா. ஈகிள் இன்ஜின் வருது. அதை ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்துட்டு சிஆர்டி இன்ஜின். இது ஈகிள் இன்ஜின். சிஆர்டி இன்ஜின் வந்து கிலோமீட்டர் ரேஞ்ச் நல்லா கிடைக்குமோ? ஆமா, மைலேஜ் நல்லா இருக்கும் சிஆர்டி. ஈகிள் இன்ஜின்ங்கிறது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ரெண்டுமே இன்ஜின் வைஸ் ரெண்டுமே சிமிலரா தாங்கண்ணா இருக்கும். ஆனா சிஆர்டி வந்துட்டு மைலேஜ் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் பம்பர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ரூஃப் கேரியர் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சைடு ஃபுட் ஸ்டெப்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சைடுல உண்மைக்குமே மார்க்கெட்ல நல்ல வண்டி இல்லைண்ணே. கண்டிப்பாண்ணா. ஆனா நீங்க ஒரு அதே ரஸ்ட் ஃப்ரீயா யாருன்னு வண்டி 13 மாடல் 17 18 மாடலே ரஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஏறி. ஆமா, 13 இன்னைக்கு இந்த அளவு குவாலிட்டி எல்லாம் கிடைக்காது எங்கேயுமே. நீங்க பார்த்த வரைக்கும் வீடியோலையும் காட்டு டோர்ஸ் வந்தா இருக்கட்டும். இந்த மேக்ஸிமம் இந்த டோர்ஸ் வந்து இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னாலே ரஸ்ட் ஏறி எங்கேயுமே ரஸ்டே இல்லை. அந்த அளவுக்கு நீட்டா இருக்குண்ணா. ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்கண்ணா. 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்துடும், மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு. ஃப்ரண்ட் 2 டயர் புது டயரா போட்டிருக்காங்க. 50 to 60,000 கிலோமீட்டர் சாலிடா டயர் ஓடுங்கண்ணா. அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5,50,000 கேட்குறோம்ண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ் இல்லை, அதை நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு 50 to 60% ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்க, லோன் ஆப்ஷன். அடுத்து ஒரு ஈக்கோங்கண்ணா. பிஸ்னஸ்க்கும் யூஸ் ஆகும், ஃபேமிலிக்கு யூஸ்க்கும் பெட்டராக இருக்குங்கண்ணா. 2020 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. பெரம்பலூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரு சின்ன பொட்டு பெயிண்ட் கூட ஆகலண்ணா. அவ்வளோ ஒரிஜினாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி சைட்லாம் பாருங்க, ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த சைடு போல்ட்டு எங்கேயுமே சின்ன துரு கூட இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். எதுவுமே அடிபடாத வண்டி, டச் ஆகாத வண்டி. எக்ஸ்ட்ரா ரூஃப் கேரியர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கண்ணா. ஃபுல்லா நூடுல்ஸ் மேட் ஃபுல்லா போட்டிருக்காங்க. ஃபுல் மேட் போட்டு நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. இது 5 ஸ்டார் ஏசியானே? 5 ஸ்டார் ஏசி தாங்கண்ணா. 7 சீட்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ரொம்ப நீட்டா இருக்கு வண்டி. ஏன்னா டாக்டர் வண்டி முதல்ல இருக்கு. டாக்டர் யூஸ்டு மாதிரி தெரியுதே. ஆமாண்ணா, டாக்டர் யூஸ்டு இல்ல, மெடிக்கலுக்கு போயிருக்கு. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. எந்த டிராபேக்குமே இல்லைண்ணா. இன்ஜின் அதே மாதிரி அவ்வளோ மைல்டா இருக்குண்ணா. ஒரு சின்ன நாய்ஸ் கூட இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ஜினோட கண்டிஷன் சூப்பரா இருக்கு. டயர்ஸ்னாலுமே ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு போட்டிருக்காங்க. பேக் ஒரு 80% கண்டிஷன்ல இருக்குண்ணா. எவ்வளவு கேக்குறாங்க? இன்சூரன்ஸ்மே லைவ்ல இருக்கு. அக்டோபர் வரைக்கும் லைவ்ல இருக்கு. ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,80,000 கேட்குறோம். பிரைஸ் ஃபிக்ஸ் இல்லை, அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா ஒரு 30,000 to 40,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். இன்ஜின் உண்மைக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்கண்ணா. வண்டி ஈக்கோ தான் தேடிட்டு இருக்கோம், ஏசியில் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து விசிட் பண்ணுங்க. வண்டி மிஸ் பண்ணிட வேண்டாம். வண்டியோட குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட குவாலிட்டி இருக்கும். ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கண்ணா. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம கொண்டு வந்த எல்லா வண்டிஸுமே வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். எந்தெந்த வண்டிக்கு வாரண்டி ஆப்ஷன் நம்ம கொடுக்குறன்றதையும் சொல்லிட்டோம். கஸ்டமர்ஸ்ட்டை திரும்ப திரும்ப கேட்குறது ஒரே விஷயம் தான். நீங்கள் நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, நெசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துறோம். சர்வீஸ் ரெக்கார்டு வேணாலும் கொடுத்துறோம். வேறு அது போக வேறு ஏதாவது பில் டீட்டெயில்ஸ் எது கேட்டிங்கனாலும் நம்மளால் ப்ரொவைட் பண்ணி தர முடியும். அது போக எக்ஸ்ட்ரா ஆட் அண்ட் பெனிஃபிட்டாக வெற்றிச்சூட சப்ஸ்கிரைபருக்கும் சரி, டிஎன்டி கார்ஸ் கஸ்டமர்ஸ்க்கும் சரி வாரண்டி ஆப்ஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி தரோம். ஷோரூமை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் மீண்டும் வாங்க. தேங்க்யூ. நன்றி. ஓகேங்க,
கார்ஸோடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே என்ன கார் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி எங்களுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகேண்ணே.